ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ரியல் லாக்ஸ். இன்னைக்கு ஒரு ஹெல்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கொத்தமல்லி கருவேப்பிலை தொக்கு. இதுக்கு நான் 2 கட்டு கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணி டவலில் ட்ரை பண்ணி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி, 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, உப்பு தேவையான அளவு. இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணணும். கடுகு வெந்தயம் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும். பெருங்காயத்தூள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இப்போ கொத்தமல்லி நல்லா ஃபைனாக வதக்கிடணும். கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கணும். இந்த ரெசிபி எங்கள் அம்மாவோட ரெசிபி. எங்கள் அம்மா சூப்பராக சமைப்பாங்க. என்னோட 90% ரெசிபி எல்லாமே எங்கள் அம்மாட்ட கேட்டு கேட்டு தான் நானே பண்ணிகிட்ருக்கேன். இது நல்லா சுருள வதங்கணும். இது கொத்தமல்லி காம்போட சேர்த்தா தான் நல்லா இருக்கும். வெறும் இலை மட்டும் இல்லாமல் காம்போட ஸ்டெம்மோட போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைக்க வச்சு சால்ட்டு, மிளகா பொடி எல்லாம் புளி போட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு தாளிப்பு போட்டு இதை வதக்கணும். இது கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ தொக்குக்கு அரைச்சி வச்சாச்சு ஃபைனாக. கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டால் தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சமாக பெருங்காயம். கடுகு நல்லா பொரிஞ்சிருக்கு. இப்போ அரைச்சி வச்சதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு கொதி நல்லா வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக கடுகும் வெந்தயமும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கணும். அது கொதிக்கிறச்சே தான் போடணும், இல்லைன்னா இது வெந்தயம் ரொம்ப கசப்பாயிடும். அதுக்கப்புறம் இது சூடாக ரைஸுக்கு, இட்லி, தோசைக்கு, தோசை மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி கூட சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கடுகு வெந்தயம் பொடி பண்ணது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை கொத்தமல்லி தொக்கு ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.